ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக போகவில்லை. வேலை இல்லை, பணம் இல்லை. எல்லாரும் அவனை தோல்வி என்றே பார்த்தார்கள். ஒரு நாள் கோவிலுக்கு போய் அவன் மனமுருகி கேட்டான், கடவுளே, ஒரே ஒரு முறை எனக்கு உதவி செய்யுங்கள். என் வாழ்க்கையை மாற்றுங்கள. அந்த இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் ஒரு சாமியார் அவனிடம் சொன்னார், நாளைக்கு காலை 5 மணிக்கு உன் வீட்டின் முன்னில் கடவுள் வருவார்கள். அடுத்த நாள் காலை அருண் 5 மணிக்கே வெளியே நின்றான். முதல் மனிதர் ஒரு வயதான தாத்தா. குடிநீர் கொடுக்கலாமா என்றார். அருண் கோபமாக, நான் கடவுளை காத்திருக்கேன் என்று அனுப்பிவிட்டான். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறுமி விழுந்து அழுதாள். அண்ணா, உதவி செய்யலாமா? இப்போ முடியாது, நான் பிஸி ஷூட். மாலை ஆனது, யாரும் வரவில்லை. அவன் கோபமாக கோவிலுக்கு ஓடினான். நான் காலையிலிருந்து காத்திருக்கேன், ஏன் வரல என்று கேட்டான். அப்போது கோவிலின் உள்ளே இருந்த சத்தம், காலை தாத்தாவாக வந்தேன், மதியம் சிறுமியாக வந்தேன், ஆனா நீ என்னை பார்க்கவே இல்லை. அருண் அதிர்ச்சி அடைந்தான். அவன் புரிந்து கொண்டான், கடவுள் நேரடியாக வரமாட்டார், நம்ம செயலில்தான் அவர் இருக்கிறார். அந்த நாளிலிருந்து அவன் யாரேனும் உதவி கேட்டால் மறுக்கவில்லை. சில மாதங்களில் அவன் வாழ்க்கை மாறியது. வேலை கிடைத்தது. மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள். கதையின் நீதி, மற்றவர்களுக்கு உதவுவதுதான் கடவுளை சேவிப்பது. இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.